இது கொரியாவின் டோங்டேமுன் ஃபேஷன் மார்க்கெட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த பகுதியில் ஒரு பிரபலமான துணிக்கடை இருந்தது. பகல் நேரத்தில் கடை பிஸியாக இருந்தாலும் இரவு நேரத்தில் அங்கே ஏதோ விசித்திரமாக நடப்பது போல இருந்தது. அந்த கடைக்கு புதிய பாதுகாப்பாளர் ஜீஹூன் என்ற நபர் வேலைக்கு வந்தான். மக்கள் அந்த கடையை பற்றி சொல்லும் மர்ம கதைகளை நம்பாத ஒருவன். ஆனால் ஒரு நாள் சரியாக இரவு 2 மணிக்கு பிறகு கடைக்குள்ள இருந்து ஹேங்கர்கள் விழும் சத்தம், லெப்ட் கதவு மூடும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. ஜீஹூன் உடனே பிளாஷ் லைட் எடுத்துக்கொண்டு கடைக்குள்ள சென்றான். அங்கே போய் பார்த்ததும் ஒரு அதிர்ச்சி. கடையின் வாசலை நோக்கி இருந்த பொம்மைகளை திடீரென ட்ரையல் ரூமை நோக்கி திரும்பி நின்றது. அதே நேரத்தில் ட்ரையல் ரூம் கதவு தானாக மெதுவாக திறந்தது. ஜீஹூன் உள்ளே நுழைந்தான். அங்கே தரையில் ஈரமான காலடி தடங்கள் தெரிந்தது. அந்த தடங்கள் ட்ரையல் ரூமிலிருந்து ஸ்டோர் ரூம் வரை கொண்டு சென்றது. அவன் அந்த தடங்களை பின்தொடர அந்த ஸ்டோர் ரூம் கதவிற்கு அருகில் ஒரு மெதுவான பெண் குரல் கேட்டது. அந்த டிரெஸ்ஸை எனக்கு திருப்பி கொடு என்று. அப்போது ஜீஹூனுக்கு அந்த கடையின் ரகசியம் புரிந்தது. 20 வருடங்களுக்கு முன்னால் ஒரு இளம் பெண் திருமண துணியை தேர்ந்தெடுத்து ட்ரையல் ரூமில் போனபோது மின்சாரம் தாக்கியதில் அந்த இடத்திலேயே உயிரிழந்தாள். அந்த நேரத்தில் அவள் தேர்ந்தெடுத்த வெட்டிங் டிரெஸ் இன்னும் அந்த ஸ்டோர் ரூமில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு அந்த டிரெஸ் யாராலும் வாங்க முடியவில்லை. யாராவது வாங்க முயன்றால் டிரெஸ் தானாகவே கிழிகின்றன. ட்ரையல் ரூம் கதவு தானாக திறக்கும் அல்லது அந்த வாடிக்கையாளர்களுக்கு உடனே ஏதாவது பிரச்சனை ஏற்படும். இன்று வரை அந்த கடை இயங்கிக் கொண்டே இருக்கு. ஆனால் 6 மணிக்கு பிறகு எந்த ட்ரையல் ரூமிலும் அனுமதிக்க மாட்டார்கள். அந்த டிரெஸ் இன்னும் அந்த ஸ்டோர் ரூம் லாக்கரில் தான் இருக்கிறது. ஒருவிதமான எதிர்பார்ப்புடன் ஒருவரை இன்னும் தேடிக்கொண்டே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் கதையின் மொழி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்.